ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை பயங்கரமாகவே உள்ளது. எல்லா நிலைமையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் சுமூகமாக நடக்கவில்லை. எல்லா விஷயத்திலேயும் பாரங்களும் கண்ணீரும் நிறைந்ததாக இருந்தது. உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியோடு தான் இருக்கிறது. எந்த ஒரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்காதோ என்ற ஒரு பயத்தோடு நீ இருக்கிறாய். ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயம் சொல்வேன். நான் இருக்கும்போது அந்த கேள்விக்குறியோ உனக்கு வரக்கூடாது என்று. ஆனாலும் நீ மனிதன். ஏதோ ஒரு நேரத்தில் மனம் உடைந்துதான் போவாய். முன்பெல்லாம் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் எவ்வளவு சோதனையை கொடுத்தாலும் அவர்களுடைய தவத்தை மட்டும் கலைக்காமல் முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் வேறு. ஆனால் நீ சாதாரண மனிதன் என்ற போது உனக்கு நிறைய சோதனைகள் கொடுத்தால் ஒரு நேரம் அல்ல, ஒரு நேரம். என்ன வாழ்க்கை, என்ன தெய்வம், எதுவுமே செய்யவில்லை. சோதனைக்கு மேல் சோதனையை கொடுக்கிறது. இதெல்லாம் தெய்வமா என்று யோசிக்கத்தான் தோன்றும். உன்னை நான் குறை சொல்லவே விரும்பவில்லை. விதி என்ன செய்கிறதோ அதை பற்றியே நீ யோசிப்பாய். விதி என்ன உன்னை செய்ய சொல்கிறதோ அதை பற்றியே நீ யோசிக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயத்தை பற்றி நீ யோசிக்கும் பொழுது உனக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே வருகிறது. நம் வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயத்திற்கும் நாம் தான் காரணமோ, வாழ்க்கையை நாம் தான் கெடுத்து விட்டோமோ, நம்ம இப்ப நிற்கிற இந்த நிலைமைக்கு காரணம் நாம் தானோ என்று நீ நினைக்கிறாய். உண்மையை சொல்லட்டா, விதி என்ன செய்ய சொல்கிறதோ அதை தான் நீ செய்தாயே தவிர மற்றபடி நீயாக இங்கு எதுவும் செய்யவில்லை. நீ மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாது தானாக. நான் ஒரு பொருளை நகர்த்திவை என்று சொன்னால்தான் நகர்த்தி வைக்க முடியும், இல்லை என்றால் நகர்த்தி வைக்க முடியாது. அதே மாதிரிதான் ஒரு விஷயம் உன்னை விதி இதை செய் என்று சொன்னால் மட்டும்தான் உனக்கு செய்ய தோன்றும், செய்யவும் முடியும். உன் மீது தவறு இருக்கிறது. வாழ்க்கையை நான் தான் கெடுத்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் அனைத்தையும் வீணாக்கி விட்டேன் என்று அந்த குற்ற உணர்வோடு இருக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்க்கும் பொழுது சொல்லலாம், இவள்தான் அவள் வாழ்க்கையை கெடுத்து விட்டாள் என்றும் சொல்லலாம். வாய் இருக்கிறது என்பதற்காக 1000 விஷயங்களை பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களுடைய வாயை எல்லாம் மூட வேண்டும் என்றால் அது உனக்கு இந்த ஜென்மம் பத்தாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ செய்யலாம். யார் என்ன பேசினாலும் அதை காதில் வாங்காமல் உன்னுடைய செயலில் நீ கண்ணும் கருத்துமாகவே இருக்கலாம். அத்தனை துரோகிகளும் அத்தனை விதமான விஷயங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சில விஷயங்களை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆனாலும் அனைத்தையும் கடந்து போய்கொண்டுதான் இருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலையில் வேறு யாராவது இருந்தால் என்றோ மனம் உடைந்திருப்பார்கள். ஆனால் நீ இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலையில் கூட தெய்வத்தை வணங்குகிறேன், தெய்வம் என்னை கைவிடாது, ஒரு நாள் அல்ல ஒரு நாள் எனக்கு தெய்வம் நல்ல ஒரு பதில் கொடுக்கும், எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு சிறந்த ஒரு அற்புதத்தை கொடுக்கும் என்று காத்துக்கொண்டே இருக்கிறாய். பத்தியா, உன்னை போல ஒரு பிள்ளை கிடைத்ததற்கு இந்த சாயாகிய நான் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை உண்டு. உனக்கு என்ன ஆசை? நிம்மதி வேண்டும். ஒவ்வொரு நாளும் நிம்மதி என்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். இதில் என்ன தப்பு இருக்கு? நிம்மதியை கேட்கிறாய். நிம்மதியை வெளியில் தேடாதே, அது உனக்குள் தான் இருக்கிறது. இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது என்று வைத்துக்கொள். அதை யோசித்துக் கொண்டு இருப்பதும் இல்லை பார்த்து கொள்ளலாம் என்று விடுவதும் உன் கையில் தானே இருக்கிறது. எல்லாமே உன் கையிலேயே உள்ளது. நீ சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எப்பொழுதும் வெளியில் தேடினாலும் இல்லை பணம் கொடுத்தாலும் அது கிடைக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் செய்யலாம் தெரியுமா? என்ன தெரியுமா? நிம்மதியை நீ உன் மனதுக்குள் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். 1000 பேர் 1000மாக பேசுவார்கள் என்று நான் சொன்னேன், புரிகிறதா? அது எல்லாத்திற்கும் பதில் கொடுக்க வேண்டும் என்று அவசியமும் கிடையாது. அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு அவசியமும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையை உள்ளுக்குள் வெளியில் இருந்து பார்ப்பவர்கள் அத்தனை விஷயங்களை பேசுவார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு உன் கூடவே இருந்து கொண்டு இருப்பவர்கள் இப்படி பேசுவார்களா? பேச முடியுமா? முடியவே முடியாது.
எத்தனை கஷ்டங்கள், எத்தனை மனபாரங்கள், எத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து இருக்கிறாய். எல்லாம் உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த ஒன்று. எல்லோரும் சொல்கிறார்கள், உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உன் கூட தானே இருந்த, நீ பண்ணதுதான் தப்பு அப்படின்னு. ஆனா உன் நிலைமையில இருந்து உன் குடும்பத்தை நடத்தி பார்த்தா மட்டும்தான் எவ்வளவு போராட்டத்தை நீ சந்திச்ச, எத்தனை விஷயத்த செஞ்சிச்ச எல்லாமே தெரியும். அதனால முதல்ல இந்த குற்ற உணர்ச்சிய முதல்ல விடு. என்னாதான் என் வாழ்க்கை போயிட்டோம், நான் தப்பு செஞ்சதுனாலதான் என் குடும்பம் இந்த நிலைமையில நிக்குது, அந்த நிலைமையில நிக்குது என்று சொல்வத முதல்ல நிறுத்திட்டு அடுத்தது என்ன செய்யலாம் என்பதை யோசி. ஏன்னா முடிஞ்சு போன விஷயத்த இந்த உலகத்துல நான் நினைச்சா கூட மாத்த முடியாது. ஆனா அதுவே சரி செய்யலாமே தவிர நடந்தது நடந்ததுதான், அதை யாராலும் மாத்த முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில முதல்ல இந்த குற்ற உணர்ச்சி, நம்மளாலதான் வாழ்க்கை போயிட்டோம், நம்மளாலதான் இந்த நிலைமையில நிக்கிறோமோ, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ, கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாமோ அப்படியெல்லாம் நினைக்காத. ஏன்னா நடந்ததுதான் மாத்த முடியாதே. உன் வாழ்க்கை இப்போ யார் கையில இருக்கு? உன் கையிலயே இருக்கு. அப்படி இருக்கும்போது மாத்தலாம். தப்பு நடந்துருச்சு, ஏதோ ஒரு வகையில உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு, நீ நல்லதுன்னு செஞ்ச விஷயம் இப்போ கெட்டதா வந்து விடிஞ்சிருச்சு. இந்த விஷயத்தை எல்லாம் மாத்தலாம், கூடிய விரைவில் மாத்தலாம். எதை நீ எதிர்பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாயோ அந்த விஷயம் கூடிய விரைவில் உனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். நீ தேடுற ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில இனி திருப்தியா கிடைக்கும். அதனால இது நடந்துருச்சு, இதெல்லாம் நம்ம செஞ்சதுனால தானே, இது நடந்துருச்சு, இதெல்லாம் நம்ம செஞ்சதுனால தானேன்னு திருப்பி திருப்பி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையில அற்புதத்திற்கு மேல அற்புதம் எல்லாம் நடக்க போகுது, அதை பத்தியும் கொஞ்சமாவது யோசி. ஏற்கனவே நடந்த விஷயம் எல்லாம் அடுத்தவங்களுக்கு பேசும் பொருளா ஆயிட்டு. ஆனா இதுக்கு மேல எந்த ஒரு விஷயமும் மத்தவங்க பேசும் பொருளா ஆகக்கூடாது. எல்லாம் உன் கையிலேயே உள்ளது. இதற்கு முன்பெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தேவையில்லாத தப்புக்களை செஞ்சுட்ட. ஆனா இதுக்கு மேல எல்லாமே உனக்கு தெரியும்ல, என்னென்ன விஷயம் செஞ்சா என்னென்ன விஷயம் நடக்கும், எந்தெந்த விஷயத்த செஞ்சா நல்லது நடக்கும்னு இப்போ ஒரு சின்ன பாடம் உன்னுடைய வாழ்க்கையில கிடைச்சிட்டுல. அதனால நீ இனிமே எது செஞ்சாலுமே சற்று யோசிச்சு நிதானிச்சு, எதை பத்தியுமே யோசிக்காம செய்யாம எல்லாத்தையுமே பத்தி யோசிச்சு நிதானமா செய். கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில அற்புதமும் அதிசயமும் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கும். அதே போல மற்றவர்கள் வாழ்க்கையில் இப்படி இருக்காங்களே, நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி இருக்குமேன்னு ஒரு பொழுதும் தேவையில்லாத விஷயத்த பத்தி நினைக்கவே நினைக்காத. உன் வாழ்க்கை ஒரு மாதிரி, மற்றவங்க வாழ்க்கை ஒரு மாதிரி. என் வாழ்க்கையில மட்டும் லேசாகி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கொடுத்த, நானும் சந்தோஷமா இருக்கணும் தானே இந்த உலகத்துல பிறந்தேன். ஆனா என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் இந்த மாதிரியான கஷ்டத்தை கொடுத்து அழ வச்சுட்டே இருக்கியே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு நாளும் கண் கலங்கிக்கிட்டே இருக்காத. நீ கண் கலங்கும் போதெல்லாம் என்னுடைய மனமும் வலிக்கிறது. நீ பூஜை செய்கிறாய், எனக்காக எல்லா விஷயங்களையும் செய்கிறாய், இதெல்லாம் சரிதான். ஆனால் அழுது கொண்டே நீ இருந்தா எந்த அப்பாவுக்கும் எந்த அம்மாவுக்கும் பிடிக்கும் சொல் பார்க்கலாம். அழாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடும் ஒவ்வொன்றும் கண்டிப்பா கிடைக்கும். துரோகிகளுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையை நீ தலை நிமிர்ந்து வாழ வைக்கலாம். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டுத்தான் தவிக்கிறாய். இதற்கு மேல் எந்த ஒரு சிறிய இடத்தில் கூட எதையும் நீ இழக்கவும் கூடாது, எந்த ஒரு இடத்திலும் கண் கலங்கவும் கூடாது. எதிர்பார்த்த நேரத்தில் நடந்துவிட்டால் சந்தோஷமாகத்தானே இருப்பாய். அப்படி என்றால் நான் அதையே செய்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு எதிர்பார்த்த நேரத்தில் நடக்க வேண்டும். சுதாரிப்பாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளையோ வாழ்க்கையை வாழ வேண்டும். கண் கலங்கும்
விஷயங்கள் இனிமேல் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நாளோ ஒரு பொழுதோ இருக்கவே இருக்காது. சரியாமா? நான் சொல்வது நம்பிக்கையோடு இருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமா முடிவெடுத்து உங்களுடைய வாழ்க்கையில செயலுக்கு கொண்டு வாருங்கள். எல்லாம் இனிமேல் திருப்தியாக நடக்கும். இதற்கு மேல உன்னுடைய வாழ்க்கையை நான் தான் கெடுத்து விட்டேன், நான் தான் இப்படி செய்து விட்டேன் என்று குற்ற உணர்வோடு வாழாதே. நம்பிக்கைவர். நிச்சயமாக நீ எந்த விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நல்ல விஷயங்களை செய்கிறாயோ அது எல்லாமே இனிமேல் திருப்தியாகவும் அற்புதமானதாகவும் இருக்கும் என்பது எந்த ஒரு சிறிய மாற்று கருத்துமே இல்லை. எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் நான் கூடவே இருந்து வாழ வைப்பேன். சந்தோஷம் தானே? நிம்மதியாக இரு. உன் கூடவே இருப்பேன். இந்த சைனன். ஓம் சாய்ராம்.